ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க காய்ஸ்? நாங்கள் காய்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்டுட்கார்ட்டில் வந்து ராத் ஹவுஸ் அந்த இடத்துல ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்தோம். இன்றைக்கு ஒரு சின்ன டின்னர் பார்ட்டி ஒன்று செய்கிறதுக்கு வந்து இந்தியன் பேலஸ்ன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் பார்ப்போம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் போடுறோம் என்ன மாதிரின்னு சொல்லி. நீங்கள் வர இருக்கிறவங்க இருந்தாலும் இந்த ரெஸ்டாரண்ட்டை தேடி வாங்க. நாங்கள் உங்களுக்கு தேடித்தான் வந்தோம். நாங்களுக்கு கேள்விப்பட்டு இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொல்லி தேடி வந்தது. பார்ப்போம் என்ன மாதிரி சொல்லியேன். ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்கிறவங்க பார்த்தீங்களா? He's no, yeah. You also Telugu, yeah. Say hi. Okay guys, இதுதான் இந்தியன் பேலஸ் ரெஸ்டாரண்ட் guys. ராத் ஹவுஸ் ஸ்டுட்கார்ட்டில் வந்து ராத் ஹவுஸில் தான் இந்த இந்தியன் பேலஸில் ரெஸ்டாரண்ட் இருக்குது. வர இருக்கிறவங்க வாங்க. நாங்களும் இன்றைக்கு தேடி தான் வந்தோம். இந்த அட்ரஸ் எடுத்து எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சொல்லிட்டேன். நானும் நல்ல ரெஸ்டாரண்ட், நல்ல ஆட்கள் எல்லாரும் நல்ல கவனிக்கக்கூடிய காய்ஸ் எல்லாரும். அதனால் வாங்க நீங்களும். ஓகே, ஷூட்டிங் என்ன நடத்திட்டு கடைசி பார்த்தீங்களா காய்ஸ்? நல்ல வெயிட்டர் மாதிரிலாம் நல்ல அன்பானவங்க, நல்லா கவனிக்கக்கூடியவங்க. இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டும் தான் வந்திருக்கிறோம். எங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு பார்ட்டி. எங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு பார்ட்டி. நாங்கள் 2 பேரும் தனியாக பார்ட்டி போடுவோம். நல்ல என்ன ஆர்டர் பண்ணுறாங்க? நான் சிக்கன், நான் ரொட்டியும் மிக்ஸ் கிரில்லும் நான் ரொட்டியும் ஆர்டர் பண்ணிக்கிறோம். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. சாப்பிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கும் சொல்லுவோம் என்ன மாதிரின்னு சொல்லி. அதுக்கு பிறகு நீங்கள் வாங்க. சரி, அவசரப்பட்டு வந்துட வேணாம். சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கும். என்ன இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பாடு நல்லா இருக்கும். பார்ப்போம். இப்போ வந்து கேஸ், இது வந்து மேங்கோ லஸ்ஸி. இது மேங்கோ லஸ்ஸி. இது வந்து ஜிஞ்சர் சோடா. ஜிஞ்சர் சோடாவும் என் ஃப்ரெண்ட் எடுத்துருக்கிறா ஜிஞ்சர் சோடா, நான் எடுத்துருக்கிறேன் மேங்கோ லஸ்ஸி உண்டு. என்ன எடுக்கிறீங்களா? நல்லா இருக்குதா சிக்கன் சூப்? டேஸ்ட் ஆகிக்க. நான் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன். நல்லா இருக்குதானே சொல்லி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு. நல்லா சூப்பராகி காய்ஸ். ஒன்றில் வந்து வெற்றி சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து காய்ஸ் வெஜ்ஜி. இது வந்து வெஜ். பார்ப்போம் வெஜ்ஜி எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு. இப்போ சிக்கன் டேஸ்ட் பண்ணியாச்சு. அதுவும் நல்ல செம்மையாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து பாஸ் சாப்பாடு ஒரு செக்ஷன் பாஸ். லஸ்ஸியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ஐட்டம் வர இருக்குது. அதையும் சாப்பிட்டு டேஸ்ட் என்னன்னு சொல்கிறோம். ஓகே, நல்ல க்ரௌட் இருக்குது. எல்லா நாட்டுக்காரர்களும் வந்திருக்கிறாங்க. பார்த்துக்கலாம். கொண்டு வந்துட்டான் மிக்ஸ் கிரில்ல. பார்ப்போம் என்ன செய்யலாம். இது வந்து புஃபே மாதிரி சின்ன தொண்டை பற்ற வச்சுட்டு அதில் வைக்க போகிறாங்க. சூடாக இருக்குமாமா. இங்கே வேகிற மாதிரி தான் விளங்குது. அடுப்பு கிடுப்பெல்லாம் பார்த்தீங்களா? ஓ, ரைஸ் ஆல்சா? ஓ மை காட். ஆஹா, ஓகே. நைஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். நான் சீஸ் நான் ரொட்டி சலட். ஆனால் காய்ஸ் நினைச்சதை விட நல்லா இருக்குது. உண்மையாகவே 100% டேஸ்ட் ஆகிடுது. நான் சொல்கிறதுக்கு எந்த குறையும் இல்லை. இது வந்து நான் சீஸ் ரொட்டி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த கிரில் சிக்கன் சாலட் அது இது எல்லாமே உண்மையாகவே நல்லா இருக்குது காய்ஸ். சொல்கிறதுக்கு எந்த விதமான குறையும் இல்லை.
கட்டாயம் வாங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சரியா. நாங்களும் இன்றைக்கி ட்ரை பண்ணத்தான் வந்தேன். நான் இனி எப்பவும் வருவோம் அடிக்கடி பசிக்கிற நேரம். என்ன எல்லாம் நல்ல காய்ச்சி இந்த கட்டியாரையும் இந்த கேரப்பாலையும் மட்டும் பிரச்சனைகள். இதை வந்து வீட்டில் இருந்தால் கையால் போட்டு ஒரு அடி அடிச்சிடுவோம். என்ன செய்ய ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே எல்லோரும் 4 பேர் பார்க்குறாங்க. அதனால் இருந்தாலும் மங்களங்களை கண்ணை மூக்க பார்த்துட்டு கையால் அடி ஒரு போய் வைக்க தான் இருக்குது. முன்னாடி சொல்லிட்டு நிறைய ஜெர்மன்காரங்களெல்லாம் வந்து சாப்பிட்றாங்க. இதான் எங்களை கண்டல் சிரிப்பான வந்து சாப்பிட்றோம். அதனால் ஏதோ முடிந்த அளவு சாப்பிடுவோம். ஆனால் கஷ்டம் நம்மளுக்கு. இந்த நம்மளோட ஸ்பூன் தான் சின்னது கேட்கும். இப்போ என்ன யாரும் பார்க்கல. நான் ஸ்பூனெல்லாம் கீழே வச்சுட்டு கையால் சாப்பிட போகிறேன். யாரும் பார்க்க டக்குன்னு ஸ்பூனை தூக்குவோம். வெள்ளம் நம்மளுக்கு செட் ஆகாது. நம்மளுக்கு இந்த கை மட்டும் தான் செட் ஆகும். இந்த மிக் கிரில்லில் வந்து சிக்கன், ஃபிஷ், இறால், ப்ரான், ஆடு, வேறு நிறைஞ்சி அவ்வளோதான். இந்த ஐட்டம் எல்லாம் போட்டது மிக்ஸ் கிரில்லுன்னு சொல்லி கொண்டு வந்தது. ஓகே, ஆனால் சொல்கிறது வார்த்தை இல்லை. செம்ம டேஸ்ட். வாங்க காய்ஸ், நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில். எங்களுக்கும் சரியாக ரெஸ்டாரண்ட் அமைய இல்லை எவ்வளோ நான் சாப்பிட்றதுக்கு. ஆனால் இது வந்து பெட்டர், கொஞ்சம் விலை தான், ஆனாலும் ஓகே. விலைக்கு வச்சு சாப்பாடு. ஓகே காய்ஸ், ஓகே பாய் பாய். ஓகே காய்ஸ், நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சு பாயின்னு சொல்லிட்டு வெளியே ஆகியாச்சு. நல்ல ரெஸ்டாரண்ட், நல்ல சாப்பாடு. இதுதான் காய்ஸ் இந்த ரெஸ்டாரண்ட். ஓகே ஓகே காய்ஸ், அப்படின்னு சொன்னால் நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வெளியே வந்ததோட மழை வந்துடுச்சு. அப்படின்னு சொன்னால் எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ வீட்டை போகிறோம். குட் பாய்.